ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் திடீர்னு பிக் பாஸ் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாரு, இது கொடுக்குறான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. இப்போ வந்து கோட் டாஸ்க்கு ரொம்ப சூப்பராக போச்சு. எல்லாருமே அவங்க பங்குக்கு ரொம்ப அழகாக பண்ணாங்க, திவ்யாவை தவிர்த்து. திவ்யாவும் நல்லா பண்ணாங்க. இன்னும் ஒன்று கொஞ்சம் ஆட் அண்ட் அட்வான்டேஜ் அவங்கக்கிட்ட ஒன்று எப்பயுமே தூக்கலாக இருக்கும். என்ன தூக்கலாக இருக்கும் சொல்லுங்கள்? எப்பயுமே என்கிட்ட கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். என்னது? வெஞ்சன்ஸ். அந்த வெஞ்சன்ஸை கொட்டுறதுக்கு அவங்களும் ட்ரை பண்ணுறாங்க, முடியலை. கடைசியில் மொக்க வாங்கினது தான் மிச்சன்ற மாதிரி போச்சு. ஏன்னா வினோத்தை எப்படியாவது வந்துட்டு அங்கே வந்து பழி வாங்கிடுன்னு நினச்சாங்க. அதில் வந்து எல்லோரும் சேர்ந்து மண்ணாளி போட்டாங்க. ஏன்னா திவ்யாவை யாருக்குமே அங்கே பிடிக்கல. கொடுமை என்னென்னா விஜய் பார்வதியை பிடிக்காதவங்க எல்லாருமே திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கே பிடிக்கலன்னா பார்த்துக்குங்களேன். அது எது கரடியே காரி இது சொல்லுவாங்களே, கரடியே காரி துப்பிய மூமெண்ட், அந்த மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா இருக்கலாம், வெஞ்சன்ஸ் இருக்கலாம், எல்லாருக்குமே அந்த கண்டன்சன்ஸுக்கெலாம் வந்து உள்ளே இருக்கும். அதுக்குன்னு ஃப்ரம் டே ஒனில் நடந்த விஷயங்களை வச்சுக்கிட்டு சண்டை போடுறது, அவங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்துட்டாங்கன்னா அதை நம்ம பண்ணணும். இந்த மாதிரி போய் கடைசியில் பிக் பாஸ் உள்ளே பூந்து என்னென்னமோ பண்ணி கடைசியில் வந்து தீர்ப்பு வந்து அமித் பக்கம் தான், அதாவது வினோத் பக்கம் வந்துடுச்சு. அமித் தான் செமையாக பண்ணாங்க. உண்மையிலே அமித்துக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கணும். முடிச்சுட்டு பிக் பாஸ் வந்துட்டு கோஸ் இஸ் அர்ஜென்ட் அப்படின்னு சொன்னோடனே வெளியே வந்துட்டாங்க. வந்தவொடனே ஆரம்பிப்பாங்களா ஹக் பண்ணிக்கிறது. வா சூப்பர், வின் பண்ணிட்டேன். விக்ரமும் அரோரா வந்த பக்கம், விக்ரமும் தனியாக அரோரா தனியாக, ஃபஸ்ட்டு வெற்றின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு பிக் பாஸை கூப்பிட்றாரு. போதும் எது சரியாக இருந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு மரியாதை இருக்குது, அதை தயவு செஞ்சு கட்டிட்டு அங்கே வச்சுட்டு அப்புறமா செய்யுங்க அப்படின்னு எல்லாம் பதறி ஓடினாங்க. அதுங்குள்ளே பார்த்தீங்கன்னா வீட்டு கலவர பூமியாகி வினோத் வந்து பாக்கெட்டில் கையை விட்டதை வந்து அந்த பக்கம் எல்லோரும் சண்டை போட்டு, இவர் வேறு வந்து யார் நம்ம எஃப்ஜே, அப்பா, அதாவது இவங்க கத்துறாங்களோ இல்லையோ இவர் கத்தாதீங்க கத்திட்டு இருக்காரு. அதில் வந்து ஒரு சண்டையாகி, ஆனால் சூப்பராக கமுருது சொன்னாடி, நீ அங்கே வந்து கையை இப்படி விட்டு இது பண்ணுறது, அது வந்துட்டு எப்போயுமே வில்லன்ஸ் தான் பண்ணுவாங்க. நீ என்ன வில்லனா? நீ உனக்கு தீர்ப்பு கிடச்சிச்சின்னா நீ கொஞ்சம் அங்கே அடக்கி தாண்டா வாசிக்கணும் அப்படின்றாரு. நீ கூட எத்தனையோ வாட்டி பண்ணியிருக்க, நான் பண்ண இடம் வேறு, இது கோட்ரான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு விஷயம் போகுது. டக்குன்னு எஃப்ஜே கூட வந்துட்டு காணவனை செம்ம சண்டையாக முட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் நான் உனக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறார். இப்படியே மாறி போய் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வியானா ஆதிரையெல்லாம் வந்துட்டு வினோத்கிட்ட சாரி சொல்லணுன்றாங்க. ஏன்னா அந்த கையை உள்ள விட்டுறது பெரிய குத்தமாக போச்சான். இன்னும் இது ஏன் ஒருத்தங்க வந்து சரி அங்கே வந்து பண்ணது தப்பு தான், ஆனால் அவர் அங்கே இந்த கேஸில் வின் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஜாலியாக அப்புறம் பண்ண எத்தனையோ படத்தில் அந்த மாதிரி காட்சிகளாக வந்திருக்கு. இப்போ இது ஒரு தப்புன்னா வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டுருக்கீங்க, என்னத்தை சொல்ல. ஆக மொத்தத்தில் வினோத் வின் பண்ணிட்டாப்புல. அந்த அளவுக்கு வாதத்தை வச்ச விக்ரம் ப்ளஸ் அங்கே நடந்த சூழ்நிலை எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அமித் அவ்வளோ அழகாக பண்ணார். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.